ஸ்டூடெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஃபோர்த்து லெசனோட லாஸ்ட்டு டீட்டெயில் பார்க்க போகிறோம். ஸோ அது என்ன கொஸ்டின்னா, வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் எம்இசி அண்ட் எம்இஐ? ஸோ இது நீங்கள் ஃபஸ்ட்டு டைரெக்டாக நம்ம டிஃப்ரென்ஸ் போகிறதுக்கு முன்னாடி வாட் இஸ் எம்இசி அண்ட் எம்இஐன்றது நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் தான் இந்த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் பார்க்க முடியும். எம்இசினா என்னென்னா மூலதனத்தின் ஓரளவு செயல்திறன் அர்த்தம். மார்ஜினல் எஃபிஷியன்சி ஆஃப் கேபிட்டல் தான் மூலதனத்தின் ஓரளவு செயல்திறன். மார்ஜினல் எஃபிஷியன்சி ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்ன்றது முதலீட்டின் ஓரளவு செயல்திறன் அர்த்தம். ஸோ இது நம்ம டெக்ஸ்ட் புக்கில் பேஜ் நம்பர் 64 கொடுத்துருக்கு. நியர்லி 5 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்கு. ஸோ நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். இஃப் இட் இஸ் நாட் கிளியர் நீங்கள் டெக்ஸ்ட் புக்கை நீங்கள் பார்த்து படிச்சுக்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி மார்ஜினல் எஃபிஷியன்சி ஆஃப் கேபிட்டல்னால் என்னங்கிறத நீங்கள் ஃபஸ்ட்டு சிம்பிள் வேர்ட்ஸில் சொல்கிறேன். ஸோ தட் அப்போ நம்ம டிஃப்ரென்ஸ் போனால் உங்களுக்கு கொஞ்சம் பெட்டராக புரியும்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக இந்த மார்ஜினல் எஃபிஷியன்சி ஆஃப் கேபிட்டல் இன்ட்ரடியூஸ் பண்ணது யாருன்னா கென்ஸு இன் 1936. ஸோ மார்ஜினல் எஃபிஷியன்சி ஆஃப் கேபிட்டல்ன்றது அப்படி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் தி எக்ஸ்பெக்டட் ப்ராஃபிட்டபிலிட்டி ஆஃப் அடிஷ்னல் கேபிட்டல் அசெட். ஸோ இது என்னென்னா, நீங்கள் ப்ராஃபிட்னா என்ன, நீங்கள் வருமானம், தட் இஸ் நம்மளுடைய வருமானம் என்ன நம்ம ஏர்ன் பண்ணுறோமோ, நம்ம அந்த கேபிட்டல் அசட்டை நம்ம யூஸ் பண்ணி அடிஷ்னலாக கேபிட்டல் அசட் யூஸ் பண்ணி வர வருமானம் அப்படின்னு சொல்லலாம். இல்லாட்டி லாபம், ப்ராஃபிட்டபிலிட்டினா லாபம். ஸோ அதுக்கு முன்னாடி கேபிட்டல் அசட்னால் நீங்கள் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். கேபிட்டல் அசட்னா என்னென்னா, இட் இஸ் டிஃபைன் டு இன்க்ளூட் ப்ராப்பர்ட்டி கனெக்டட் வித் பிஸ்னஸ் ஆர் ப்ரொஃபஷன். ஸோ நீங்கள் அதாவது எனி ப்ராப்பர்ட்டி, பிஸ்னஸ் சம்மந்தப்பட்டது இருக்கிற எல்லா ப்ராப்பர்ட்டிஸும் இதில் இன்க்ளூட் பண்ணுறோம். அது என்னவாக இருக்கலாம், மூவபிள் அதாவது அசையும் சொத்து, அசையாத சொத்து, டேஞ்சிபிள் ஆர் இன்டேஞ்சிபிள். டேஞ்சிபிள்னா என்ன, அந்த அசட், அந்த சொத்து நம்மளால் பார்க்க முடிஞ்சதெல்லாம், நம்மளால் பார்க்க முடிஞ்ச அசட்ஸ் எல்லாம் டேஞ்சிபிள். இன்டேஞ்சிபிள்ன்றது நம்மளால் கண்ணுக்கு தெரியாத, கண்ணுக்கு தெரிஞ்சு ஆனால் நம்மளால் அதை பார்க்க முடியாத அசட்ஸ் எல்லாமே இன்டேஞ்சிபிள் அசட்ஸ். அதோட பலன் ஒண்டி தான் நம்ம அனுபவிக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், இன்டேஞ்சிபிள் அசட்ஸ்க்கு ஒரு முக்கியமான ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா குட்வில். இன்டேஞ்சிபிள் அசட்ஸ்க்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள்னு பார்த்தீங்கன்னா அட்வர்டைஸ்மெண்ட் சொல்லலாம். அட்வர்டைஸ்மெண்ட் நம்மளால் அதை பார்க்க முடியாது. பட் அட்வர்டைஸ்மெண்ட் நம்மளோட ப்ராடக்ட் நம்ம பண்ணோன்னா அதோட என்ன நம்மளுக்கு அந்த ப்ராஃபிட்ஸ், ஸோ அதோட பெனிஃபிட்ஸை நம்ம அனுபவிப்போம். ஸோ இட் இஸ் அ பெஸ்ட் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா அட்வர்டைஸ்மெண்ட். அப்புறம் குட்வில், இதெல்லாம் இன்டேஞ்சிபிள் அசட். ஸோ இது நெக்ஸ்ட் இதோட டிஃப்ரென்ஸ் பிட்வீன் நம்ம போகலாம். இதில் என்னென்னா, கேபிட்டல் ஸ்டாக்கில் எதெல்லாம் இன்க்ளூட் ஆகாதுன்னு பார்த்தீங்கன்னா, ரா மெட்டீரியல் ஆஃப் பிஸ்னஸ் யூஸ் ஆஃப் ஃபேமிலி மெம்பர்ஸ், இதெல்லாம் இதில் இன்க்ளூட் ஆகாது. ஸோ நம்ம இது என்னென்னா, இப்போ பார்த்தது மார்ஜினல் எஃபிஷியன்சி ஆஃப் கேபிட்டல். நெக்ஸ்ட்டு மார்ஜினல் எஃபிஷியன்சி ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்னா என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா, எம்இஐ இஸ் தி எக்ஸ்பெக்டட் ரேட் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் ஆஸ் அடிஷ்னல் யூனிட்ஸ் ஆர் இன்வெஸ்ட்மெண்ட் ஆர் மேட் அண்டர் ஸ்பெசிஃபைட் கண்டிஷன்ஸ் ஓவர் எ பீரியட் ஆஃப் டைம். அங்கே என்னென்னா, உங்களுக்கு ஒரு ஸ்பெசிஃபைட் கண்டிஷன்ஸ் கிடையாது, அங்கே நிறைய டைம் இருக்குது. பட் கண்டிஷனும் கிடையாது, இந்த பர்டிகுலர் டைமும் கிடையாது. பட் இங்கே அதே அடிஷ்னல் யூனிட்ஸ் வி ஹாவ் டைம் அண்ட் பர்டிகுலர் கண்டிஷன்ஸ் தான் பண்ண முடியும். ஏன்னா நம்ம இதுக்கு பாரோயிங், நம்ம வெளியில் பணம் வாங்கி நம்ம பண்ணணுன்னும் போது, ஸோ அந்த காஸ்ட் ஆஃப் பாரோயிங் இங்கே ஹையாக இருக்குங்கிறதுனால, ஸோ நம்ம ரொம்ப நேரம் டைம் எடுத்துக்கிட்டால் நம்ம லாஸ் ஆகிடும் நம்ம பிஸ்னஸ். ஸோ இதுக்கு ஒரு ஸ்பெசிஃபைட் டைம், ஸ்பெசிஃபைட் டைம் தான் இதுக்கு முக்கியம். இந்த கண்டிஷன்ஸ் ஒர்க் ஆகுது. ஸோ நம்ம இதோட டிஃப்ரென்ஸ் டைரெக்டாக போயிடலாம். பேஜ் நம்பர் 64 இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்னென்னா, இட் இஸ் பேஸ்ட் ஆன் கிவன் சப்ளை ப்ரைஸ் ஆஃப் கேபிட்டல். ஸோ ஃபஸ்ட்டு என்னென்னா, சப்ளைங்கிறது என்ன, சப்ளை ப்ரைஸ் ஆஃப் கேபிட்டல்னால் மூலதன விநியோக விலை. ஸோ இது எதை பேஸ்டுனா என்ன, இது எது அடிப்படையில் இருக்குன்னா, மூலதன விநியோக விலையில் அடிப்படையில் இருக்குது. இது மார்ஜினல் எஃபிஷியன்சி ஆஃப் கேபிட்டல், தட் இஸ் எம்இசி. எம்இஐ என்னென்னா, இது இன்டியூஸ்டு சேஞ்ச் ஆஃப் ப்ரைஸ் டியூ டு சேஞ்ச் இன் த டிமாண்ட் கேபிட்டல். ஸோ இது எதை பேஸ் பண்ணி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்டியூஸ்டுனா என்னென்னா, எதால் தூண்டப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ப்ரைஸ், டிமாண்ட், தட் இஸ் ப்ரைஸ் தூண்டப்பட்டு டிமாண்ட்,
அப்படிங்கிறது தான் இது MEI. ஸோ இது ஃபஸ்ட்டு வந்து என்ன அகெயின் நான் சொல்கிறேன், அது எது பேஸ் பண்ணி இருக்குன்னா சப்ளை ப்ரைஸ் ஆஃப் கேபிட்டல் பேஸ் பண்ணியிருக்கு. இது வந்து என்னென்னா ப்ரைஸ் டு சேஞ்ச் இன் டிமாண்ட் கேபிட்டல். ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட் வந்து என்னென்னா இட் ரிப்ரசன்ட்ஸ் தி ரேட் ஆஃப் ரிட்டர்ன் ஆன் ஆல் சக்ஸஸிவ் யூனிட்ஸ் ஆஃப் கேபிட்டல் வித்தவுட் ரிகார்ட்ஸ் டு எக்ஸிஸ்டிங் கேபிட்டல். அதாவது இந்த ரேட் ஆஃப் ரிட்டர்ன்றது என்னென்னா அந்த வட்டி விகிதம், அது வந்து ரேட் ஆஃப் ரிட்டர்ன் வருவாய் விகிதம் வந்து எதை பேஸ் பண்ணி இருக்குது. சக்ஸஸிவ் யூனிட்ஸ்னால் என்ன, சக்ஸஸிவ்ன்றது என்ன, அடுத்தடுத்து மூலதனத்தின் அடுத்தடுத்த அலகுகள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அது எது பேஸ் பண்ணி இருக்குன்னா எக்ஸிஸ்டிங்கை பேஸ் பண்ணி, எக்ஸிஸ்டிங்னா என்னது, ஏற்கனவே இருக்கும் மூலதனத்தை பேஸ் பண்ணி சக்ஸஸிவ் யூனிட்ஸ் இருக்குங்கிறது. வேறஸ் MEI வந்து எதை பேஸ் பண்ணியிருக்குன்னா இட் ஷோஸ் அ ரேட் ஆஃப் ரிட்டர்ன் ஆன் ஜஸ்ட் தி யூனிட்ஸ் ஆஃப் கேபிட்டல் ஓவர் தி எக்ஸிஸ்டிங் கேபிட்டல் ஸ்டாக். ஸோ இது யூனிட்ஸ் ஆஃப் தட் இஸ் இதோட சக்ஸஸிவ் யூனிட்ஸ் எதை பேஸ் பண்ணி இருக்குன்னா கேபிட்டல் ஸ்டாக் பேஸ் பண்ணி இருக்குது. ஸோ கேபிட்டல் ஸ்டாக்னால் உங்களுக்கு ஏற்கனவே என்னன்னு தெரியும். கேபிட்டல் ஸ்டாக்னால் என்ன, மூலதன பங்கு. இதுதான் ரெண்டாவது பாயிண்ட். தேர்ட் பாயிண்ட் வந்து என்னென்னா அகெயின் நான் ரிப்பீட் பண்ணுறேன் ஸோ தட் உங்களுக்கு புரியும். ரேட் ஆஃப் ரிட்டர்ன்றது வருவாய் விகிதம் வந்து என்னென்னா சக்ஸஸிவ் யூனிட்ஸுங்கிறது என்னது, ஸோ மூலதனத்தின் அடுத்தடுத்து அலகுகள் அது பேஸ் பண்ணி எதுனா எக்ஸிஸ்டிங், ஏற்கனவே இருக்கிற இதை பேஸ் பண்ணி, எக்ஸிஸ்டிங்னா இருக்கும் மூலதனத்தை பேஸ் பண்ணி இருக்குது. இது வந்து MEIங்கிறது வந்து என்னென்னா ரேட் ஆஃப் ரிட்டர்ன் ஆன் ஜஸ்ட் தி யூனிட்ஸ் ஆஃப் கேபிட்டல் ஓவர் அண்ட் எபோவ் இது வந்து கேபிட்டல் ஸ்டாக் பேஸ் பண்ணி இருக்குது. ஸோ கேபிட்டல் ஸ்டாக்குங்கிறது தேர்ட் பாயிண்ட் வந்து என்னென்னா the capital stock is taken on the x-axis of diagram. கேபிட்டல் ஸ்டாக்குங்கிறது என்னென்னா மூலதன பங்குகள், அது நம்ம வரையும் போது ஒரு கிராஃபில் போட்டோம்னா அது x-axisல தான் வரும். இங்கே வந்து the amount of இன்வெஸ்ட்மெண்ட்டும் x-axis of diagram. ஏன் x-axisனால் அந்த இப்போ நம்மளோட கிராஃபில் போட்டால் கீழே x-axis மேலே y-axis உங்களுக்கு கிராஃபில் தெரியும். ஏன் x-axisனால் இதை பேஸ் பண்ணி தான் அடுத்த யூனிட்ஸ் வர y-axisல வர யூனிட்ஸு. ஸோ அதே மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட்டும் x-axis, ஸோ இன்வெஸ்ட்மெண்ட்டை பேஸ் பண்ணி தான் y-axisோட வேல்யூ. ஸோ போத் வந்து ரெண்டுமே வந்து x-axisல தான் நம்ம ரெப்ரசன்ட் பண்ணுவோம் இதான் டயக்ராம். ஃபோர்த்து பாயிண்ட் வந்து என்னென்னா இட் இஸ் அ ஸ்டாக் கான்செப்ட். ஸ்டாக் கான்செப்ட்ன்றது என்னென்னா பங்கு இருக்குது. ஸோ இட் இஸ் அ ஸ்டாக் கான்செப்ட்னா இட் இஸ் என்ன சொல்கிறது பங்கு ஸ்டாக் கான்செப்ட். ஸ்டாக்குன்றது என்ன, பங்கு பேஸ் பண்ணி இருக்குது. ஃப்ளோங்கிறது என்னென்னா இட்ஸ் அ ஃப்ளோங்கிறது வந்து நம்மளுடைய ஓட்டம் பேஸ் பண்ணி இருக்குது. ஸோ இதான் ஃபோர்த்து பாயிண்ட். ஃபிஃப்த்து பாயிண்ட் என்னென்னா இட் டிட்டர்மைன்ஸ் தி ஆப்டிமம் கேபிட்டல் ஸ்டாக் இன் அன் எக்கானமி அட் ஈச் லெவல் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ரேட். ஸோ இது என்னென்னா எது பேஸ் பண்ணி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்டிமம் கேபிட்டல் ஸ்டாக். ஆப்டிமம்னா என்ன, உகந்த பங்கு இன் அன் எக்கானமி அட் ஈச், ஒவ்வொரு இன்ட்ரெஸ்ட் ரேட், அது எக்கானமி மாறுபட்ட அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இது MEIங்கிறது இட் டிட்டர்மைன்ஸ் த நெட் இன்வெஸ்ட்மெண்ட் ஆஃப் அன் எக்கானமி. ஸோ நெட் இன்வெஸ்ட்மெண்ட்டுங்கிறது எவ்வளோ முதலீட்டு அளவு பேஸ் பண்ணி நெட் இன்வெஸ்ட்மெண்ட் ஆஃப் அன் எக்கானமி அட் ஈச் இன்ட்ரெஸ்ட் ரேட். ஸோ அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து நீ எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறியோ அதுக்கேற்ற மாதிரி இன்ட்ரெஸ்ட் ரேட் இருக்கும். இது வித் கிவன் தி கேபிட்டல் ஸ்டாக். ஸோ நீ அதாவது இன்வெஸ்ட்மெண்ட்னா எவ்வளோ முதலீட்டோட அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட், அந்த நீ இந்த என்ன கேபிட்டல் ஸ்டாக் வச்சு அதை யூஸ் பண்ணி பண்ணுறது. ஸோ இதான் ஸோ கேபிட்டல் ஸ்டாக்குங்கிறது முதலீட்டு பங்குன்னு அர்த்தம். ஸோ ஒன்லி 5 பாயிண்ட்ஸ் தான் நம்ம டெக்ஸ்ட் புக்கில் கொடுத்துருக்கு, பேஜ் நம்பர் 64. இது ஒரு 5 மார்க் கொஸ்டின், இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஸ்டின். ஸோ நீங்கள் இந்த நீங்கள் 5 பாயிண்ட்டுமே எழுதினாலும் இதை ஸ்கிப் பண்ணக்கூடாது, ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு ஃபுல் மார்க்ஸ் வரும். ஸோ இது ஒரு ட்ரை கொஸ்டின் தான், பட் ஆனாலும் உங்களுக்கு அங்கங்கே நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். எனி இது உங்களுக்கு என்ன மாதிரி ஏதாவது உங்களுக்கு இதை தவிர வேறு என்ன மாதிரி உங்களுக்கு வீடியோஸ் போட்டால் இட் வில் பி யூஸ்ஃபுல் ஃபார் யூ ரிகார்டிங் எக்கனாமிக்ஸ் தான். நீங்கள் உங்களுடைய இதை வந்து வியூஸ் வந்து கமெண்ட் பாக்ஸில் சொல்லலாம். தென் இஃப் யூ லைக் தி சேனல் உங்களுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு சொல்லுங்கள், ரெக்கமெண்ட் பண்ணுங்கள், அண்ட் சப்ஸ்கிரைப் அவர் சேனல். தேங்க்யூ.